சிலர் நினைக்கலாம், ஏன் நம்ம இப்படி துதிக்கிறோம், உம்மை துதிப்பேன், உம்மை புகழ்வேன், உமக்காக ஓடுவேன், இப்படிலாம் பாடுறாங்களே ஏன் அப்படின்னு நினைக்கலாம். சிலர் கிறிஸ்தவங்களை பார்த்து நினைக்கிறது உண்டு, ஏன் எப்போ பார்த்தாலும் இவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் துதிக்கிறேன்றாங்க. ஏன்னா கடவுள் எங்களுக்கு எவ்வளோ நல்லதை செய்திருக்கிறார், அதை உணர்ந்து துதிக்கிறோம், பாடுறோம். இல்லைன்னா பாட்டே வராது. ஏன்னா அவர் எல்லா துதிக்கும் பாத்திரர் என்பதை நாங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த ஒரு புரிதலுக்கு வந்திருக்கிறோம். முன்ன புரியல, ஆனால் இப்போ புரியுது. அவர் எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். சொல்லப்போனால் நாங்கள் ஒன்று கூடி சபையாய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்று கூடி வர்றதுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னா, நம்ம எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து தேவனை துதிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கம் சபை கூடுதலுக்கே. அப்போ ஏன் துதிக்கிறோன்றதற்கு காரணம் இருக்கு. எங்களுக்கு எவ்வளோ நல்லது செய்திருக்கிறார், அவர் நல்லவர், அவர் துதிகளுக்கெல்லாம் பாத்திரர். இதெல்லாம் நீங்கள் ஒருவேளை வெளியாட்கள் இதை கேட்குறப்போ, இதெல்லாம் யோசிக்கிறப்போ, ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறப்போ, ஒருவேளை உங்களுக்கு இப்படிலாம் நடக்காமல் இருந்திருக்கலாம். உங்களுக்கு கடவுள் நல்லது செய்கிறது போல் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த அனுபவம் உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். பரவாயில்ல, எங்களுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார்ன்றதான் நாங்கள் நம்புகிறோம். புதுசாக வந்தவர்களுக்கு சொல்லுகிறேன், எங்களுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். ஏன்னா அவர் பாரபட்சம் உள்ளவர் கிடையாது. அவர் எல்லாருக்கும் நல்லவர். அவர் வானத்தையும் பூமியும் படைச்சவர், உங்களையும் என்னையும் படைச்சவர். எங்களுக்கு நல்லது செஞ்சார்னா நிச்சயமாக உங்களுக்கும் செய்வார். நீங்கள் லேசாக நம்பி பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் அனுபவித்து பார்க்கலாம். இப்போ துதிக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்குது. நான் சொன்னது தான் மெயின். ஏன்னா என் நல்லது செஞ்சிருக்கார், அவர் நல்லவர், துதிக்கு பாத்திரர். ஆனால் துதிக்கிறதுனாலே சில வெற்றிகள்லாம் உண்டாயிடுது, துதிக்கிறதுனாலே சில குழப்பங்கள்லாம் தீருது. அதையும் நாங்கள் கிறிஸ்தவர்கள் அனுபவிச்சிருக்கோம். இப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னா பெஸ்ட் சொல்யூஷன், சிம்பிள் சொல்யூஷன் எங்களுக்கு என்னன்னா துதிக்கிறது. என்ன பண்ணுறோன்னே தெரியாதா, ஒரு பாட்டை பாடுவோம். பாட்டை பாடுறப்பவே வெற்றி உண்டாயிடும். இதுதான் உண்மை. கிறிஸ்தவங்க யோசிக்கிறாங்க, ஓ இவ்வளோ சிம்பிளா? ஆமாம், சில நேரம் அவ்வளோ சிம்பிள் தான். வெற்றி ஒரு பாட்டை பாடினாலே வெற்றி வந்துடும் நமக்கு. அதனால தான் நல்ல பாடல்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். சபையில் மட்டும் இல்லை, வீட்டில் பாடுற மாதிரி. ஒன்றும் தெரியலையா, பாட்டு பாடினாலே நம்பிக்கை வந்துடும். நம்பிக்கை வந்துச்சுன்னா வெற்றி வந்துடும். எரிக்கோ முதல் எப்படி விழுந்தது, அவர்கள் சுற்றி நடந்து வந்து கடைசியில் ஆர்ப்பரித்தார்கள். ஒரு வழியாக வந்த சாத்தான் கூட்டம் 7 வழியாக எப்படி இப்போதான் பாடணும் இல்லையா? அதோட அர்த்தம் என்னன்னா, துதிக்க மதில் செவுர் விழும், துதிக்க ராட்சதன் விழும், துதிக்க தடைகள் விழும், துதிக்க நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கலாம், யுத்தங்களை ஜெயிக்கலாம். இப்போ இதெல்லாம் அனுபவிச்சதுனால தான் நாங்கள் ஓயாமல் துதிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்போவும் துதிக்கலாமா, கர்த்தரை துதிக்கலாமா, பாட்டு பாடி துதிக்கிறோம், வாயை திறந்து இப்போ ஜெபித்து துதிப்போம். அவர் செய்த நன்மைகளை சொல்லி துதிப்போம். அவர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ துதிகளுக்கு பாத்திரர் என்பதை சொல்லி துதிப்போம். அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி